வருகிற மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சக்தி வாய்ந்த ரத்த சிவப்பு நிறத்துல சந்திர கிரகணம் ஏற்படவிருக்கிறது. அதனால செவ்வாய்க்கிழமை மாலை 3:20 இருந்து 6:50 வரைக்கும் ஒரு சில தவறுகளை செய்யாதீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான பிடிக்கும்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஓம் நம சிவாயன் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிந்தவரை அன்று மதியம் 12 மணிக்கு மேல உணவுகளை எடுக்கிறத தவிர்த்திருங்க. கிரகணத்தின் போது ஒரு சில நச்சு வாயுக்கள் வெளியேறுவதாக சொல்லப்படுகிறது. கிரகணத்தின் போது உங்கள் வயிற்றில் உணவு இருந்தால் அதுவும் விஷமாக மாறும். அதனால் தான் நமது முன்னோர்கள் கிரகணத்தின் போது எதுவும் சாப்பிடாமல் வயிற்றை காலியாக வைத்துக் கொண்டு தெய்வ நாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அதே போல கோவில் நடைகளும் சாத்தப்படும். அதனால் வீட்டில் உள்ள பூஜை அறைகளையும் நாம் சாத்தி வைக்க வேண்டும். இல்லனா நம்ம பூஜை அறையை திற போட்டு மூடி வச்சிருங்க. பூஜை அறையில் துளசி அல்லது தர்பையை போட்டு வையுங்கள். கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது ரொம்ப கவனமா இருக்கணும். கர்ப்பத்தில் உள்ள கருவின் மீது இந்த கிரகணத்தின் தாக்கம் ஏற்படும் என்பதால் அந்த நேரத்தில் கர்ப்பிணிகள் வெளியே செல்லாமல் வீட்டிலேயே ஒரு இடத்தில் அல்லது படுத்திருக்க வேண்டும். கிரகண நேரத்தில் அனைவரும் வெளியே பயணம் செய்வதை முற்றிலும் தவிர்க்கவும்.